ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷனல் கம்பெனி 200 விவசாய கிராமங்களை அழிச்சிருச்சு. அதுல எதிர்த்து நின்ன ஒரே கிராமம் தன்னுந்து. அதுக்காக அவங்க கொடுத்த விலை 9 விவசாயிகளோட உயிர். இந்த கொடுமையை உங்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி பண்ணி முடியல. 3 வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அந்த விவசாயம் பண்ணவங்க ஞாபகம் இன்னைக்கு வந்திருக்கா? கடந்த 30 வருஷத்துல 12,456 ஏரிகள் மூடப்பட்டிருக்கு, 27,000க்கு மேல குளங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, 7 ஆறுகள் மூடப்பட்டிருக்கு, 1,67,512 ஏக்கர் விவசாய நிலம் அழிக்கப்பட்டிருக்கு. தாமிரபரணி ஆறுல இருந்து ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு 9 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறான். ஒரு நாளைக்கு. இதுல விவசாயத்துக்கு தண்ணி எங்க கிடைக்கும்? விவசாயி தற்கொலை பண்ணிக்காம என்ன பண்ணுவாங்க? அவங்க பசிக்கு பிச்சை கேட்கல சார், விவசாயத்துக்கு தண்ணி கேட்கிறாங்க. தன்னூத்து கிராமம் மட்டும் இல்ல, சொந்த ஊரை விட்டு ஓடி போன அத்தனை விவசாயிகள் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் பண்ணவன் இன்னைக்கு சிட்டியில கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறான், பிளாஸ்டிக்ல துணி துவைக்கிறான், சாக்கடல்றான் சார், சாக்கடல். உங்கள நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். இந்தியா முழுக்க ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கும் ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான். அவன் குடும்பமே தெருவுக்கு வருது. இது கடந்த 10 வருஷமா நடந்துட்டு வருது. 10 வருஷமா அவங்களோட பரம்பரையை உங்களுக்காக சாப்பாடு போடுறதுக்காக வாழ்ந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது சார். 2002 இருந்து இது வரைக்கும் ஒரு 10 லட்சம் விவசாயிகள் இந்த தொழிலே வேணான்னு விட்டுட்டு வேற வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ மீத்தேன் வாயு அதை எடுக்க தஞ்சாவூர், நாகப்பட்டினம் 2 டிஸ்ட்ரிக்ட்லயும் 1,64,819 ஏக்கர் நிலப்பரப்ப ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி அழிக்க போகுது. அந்த விவசாய குடும்பம் எல்லாம் பசியில சாக போகுது. 5,000 கோடி, எப்படி 5,000 கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் என்னால அந்த கடனை கட்ட முடியலன்னு கை தூக்குறான். ஆனா அவன் தற்கொலை பண்ணிக்கல. அவனுக்கு லோன் கொடுத்த அதிகாரிகளும் தற்கொலை பண்ணிக்கல. ஆனா 5,000 ரூபாய் கடன் வாங்கின ஒரு விவசாயி அதை கட்ட முடியாம வட்டிக்கு மேல வட்டி ஏறி பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். இதெல்லாம் கவனிக்க சிட்டியில இருக்கிறவங்களுக்கு டைம் இல்லை. இதெல்லாம் சொல்லதான் டிவி சேனல்கிட்ட போய் கேட்டோம். ஆனா டிவில லேகியம் விற்கவும், சமையல் செய்யவும், டான்ஸ் ஆடுறதுக்கு மார்க் போடவும் டைம் இருக்கு. ஒரு கிராமம் அழிய போறத சொல்றதுக்கு 2 நிமிஷம் இல்லை. இந்தியாவுக்கு தொழிற்சாலையே வேணாம் நாங்க சொல்லல. ஆனா குடிக்கிற பால் இருந்து தயார் பண்ற சோப்பு வேணாம். முட்டை, மீன், கேரட்ல இருந்து எடுக்கிற ஃபேர்னஸ் கிரீம் வேணாம். தக்காளி, கேரட், பாதாம்ல இருந்து எடுக்கிற அழகு சாதன ஃபேக்டரி வேணாம். இந்தியால விட்டமின் குறைபாடால ஒரு நாளைக்கு 5,000 குழந்தைங்க இறக்குறாங்க சார். ஒரு நாளைக்கு. பணக்காரன் யூஸ் பண்ற ஒரு காண்டம்ல ஸ்ட்ராபெரி பிளேவர் வேணும்னா ஒரு ஏழை குழந்தை அதோட வாழ்நாள்ல ஸ்ட்ராபெரி நினைச்சு பார்க்க முடியுமா? சாதாரண தண்ணி அதுல என்ன அவ்வளவு பணமா கிடைக்கும்? யோ பெரும் தண்ணியா? 2Gனா என்னையா? அலைக்கட்டு, காத்து. வெறும் காத்த வச்சே கோடி கோடியா ஊழல் பண்ண ஊரியா இது. செல்போன் ஆடம்பரம், தண்ணீர் அத்தியாவசியம். ஒரு கார்பரேட் கம்பெனி கிட்ட இருந்து ஒரு கிராமத்தை காப்பாற்ற கடைசியா நீதிமன்றத்தையும் மக்கள் மன்றத்தையும் நாடி வந்திருக்கும். இந்த 3 நாளா தண்ணி வராம பெண்களும் குழந்தைகளும் கஷ்டப்பட்டு இருந்தா உங்ககிட்ட கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறோம்.